ஆர்யா ஒரு ஷகலகலா வல்லவன் என நிரூபித்த திரைப்படங்கள் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே. டெடி திரைப்படம் நடிகர் ஆர்யா நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் டெடி. இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு பின் இதன் 2ஆம் பாகம் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் 2ஆம் பாகத்திற்கான பணிகள் இதுவரை தொடர்கிறது. சார்பட்டா பரம்பரை 2021இல் திரைப்படம். இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா குத்துச்சண்டை வீரராக நடித்த தமிழ் திரைப்படம். கதையின் தேவைக்காக தனது உடல் வீரராக நடித்த தமிழ் திரைப்படம். கதையின் தேவைக்காக தனது உடல் எடையை குறைத்தும் அதிகரித்தும் மிரட்டியிருப்பார் நடிகர் ஆர்யா. மதராசப்பட்டினம் 2010 திரைப்படம். பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த இந்தியாவை திரையில் காட்டிய தமிழ் திரைப்படம் மதராசப்பட்டினம். தனித்துவமான காதல் கதையில் ஆர்யா தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த மாஸ் ஹிட் அடித்த திரைப்படம் இது. நான் கடவுள் 2009 திரைப்படம். இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் ஆர்யா அகோரியாக நடித்த திரைப்படம் நான் கடவுள். வழக்கமான சாக்லேட் நாயகன் பாத்திரத்தில் இருந்து நான் கடவுள். வழக்கமான சாக்லேட் நாயகன் பாத்திரத்தில் இருந்து மாறுபட்டு ஆக்ரோஷமான நாயகனாக நடிகர் ஆர்யா தோன்றியிருப்பார். ராஜா ராணி 2013 திரைப்படம். காதல் முறிவுக்கு பின்னர் காத்திருக்கும் ஒரு அழகிய வாழ்க்கை குறித்து ரசிக்கும் வகையில் கூறிய தமிழ் திரைப்படம் ராஜா ராணி. அட்லி இயக்கத்தில் உருவான இத்திரைப்படத்தில் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஆர்யா. அறிந்தும் அறியாமலும் 2005 திரைப்படம். உள்ளம் கேட்குமே 2005 திரைப்படத்தின் தாமதத்தால் ஆர்யாவுக்கு முதல் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் அறிந்தும் அறியாமலும். இத்திரைப்படத்தில் இவர் தனது துருதுரு நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். பாஸ் என்கிறன் பாஸ்கரன் 2010 திரைப்படம். இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நயன்தாரா நடிக்க கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான நகைச்சுவை திரைப்படம். இத்திரைப்படத்தில் ஆர்யாவின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. மீகாமன் 2014 திரைப்படம். இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடிக்க கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் மீகாமன். படத்தின் பெரும்பான்மை காட்சிகளில் சாந்தமாகவும் தேவைப்படும் இடங்களில் ஆக்ரோஷமாகவும் நடித்திருப்பார் ஆர்யா. அவன் இவன் 2011 திரைப்படம். இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் ஆர்யா மற்றும் விஷால் நடிக்க கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியான நகைச்சுவை நாடக திரைப்படம். ஆர்யா விஷால் இருவரும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி உலக திரை ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தனர். நமது வீடியோ பிடித்திருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மக்களே.